Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. விடாமுயற்சி கார் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆப்வியஸ்லி அதான் நான் பேசுவேன் முடியும். ஸோ ரோல் ஆகி விழும்போது பதட்டம் இங்கே இருக்குது சார். எங்களுக்கு பயங்கரமாக என்னாச்சு, அவருக்கு ஆல்ரெடி அவ்வளோ சர்ஜரிஸ் அப்படிங்கும்போது தெரிஞ்சு ஒரு 120 அந்த ரேஞ்சில் போயிருந்தோம். அது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டாக ஆக வேண்டியது. பட் அஜித் சாரோட அந்த டேலண்ட்னால தான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. அந்த ஏரியாவில் ராக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த ரோட்ஸில், அந்த பர்டிகுலர் இடத்துல. அதை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ராக் ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. அதேமாரி ஷார்ட்ஸ் எடுக்கும்போதும் வந்து எல்லாமே அவரே டூப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்னா யூஸ் பண்ணலான்னா கூட முடியாது. ஈவன் ஆக்சுவலி ஸ்டுடியோலேயே வந்து சேஃபாக பண்ணலாம். அவர் தான் லைவ் லொக்கேஷனில் அங்கேயே பண்ணிவிடுவோன்ட்டு பிளான் பண்ணி அவர் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா உள்ளார அவங்க இருப்பாங்க, அவங்க ரோல் ஆகிட்டு இருப்பாங்க. அங்கே ட்ரோன் கூட கிராஷ் ஆச்சு. ஏன்னா அந்த கார் சேசிங்கில் போயிட்டு இருக்கும்போது கேபிளில் வந்து அந்த பவர் லைனில் பட்டுருச்சு. விஜய் சார் நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை. எனி பிளான்ஸ் ஃபார் தட் சார்? கண்டிப்பாக நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஏஜிஎஸ் வெங்கட் பிரபு சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க. ஆமாம், அது பண்ண முடியல கரெக்டாக. அப்போ தான் ராயனோட ஃபுல்லாக கிளைமேக்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஓவரால் இந்த ஃபிலிமில் வந்து லைட்டிங் ஸ்டைல் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் லைட் சோர்ஸஸ் என்ன இருக்கோ அதை இமிட்டேட் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே லைட் பண்ணியிருக்கேன். இவரை சுற்றிலுமே வந்து ஒரு நயவஞ்சகமான ஒரு வேர்ல்டு தான் இவரை சுற்றிலும். ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் இவரை சுற்றிலும் இருக்கும். எப்போவுமே இவரை தூக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் வேர்ல்டு அந்த ஜோன்லேயே இருப்பார். ஸோ ஒரு வெனமஸ் லுக் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். பாய்சனஸ் ஃபீல் அதுக்கு தான் நிறையா ஃபுல்லாகவே க்ரீன் பேஸாகவே பண்ணியிருக்கோம். ராயன் அதுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ராயன் அப்படின்னு வரும்போது எக்ஸப்ஷனல் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு ஆஸ் அ க்ரூவா ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்கும்போது ரொம்ப வெரி ஹாப்பி. அண்ட் நேற்றுலேருந்து பயங்கர டயர்டாக இருந்திருப்பீங்க. இட்ஸ் வெரி பிக் டே உங்களுக்கும். ஸோ தேட்டர்ஸ் விசிட்ஸ் இருந்திருக்கும். ஸோ என்ன தேட்டர்ஸ் போனீங்க, மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது சார்? ஆல் ஓவர் எல்லா தியேட்டர்லேயுமே வந்து ரொம்ப ஆடியன்ஸ் பயங்கரமாக, அது பர்டிகுலராக நான் என்னென்ன சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த சீன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக அதை ரெகக்னைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்ட் வருது சார். நீங்கள் எந்த சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு? மெயினாக இது எஸ்ஜே சாரும் தனுஷ் சார் மீட்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட் மீட்டிங், அது இன்டர்வல் பிளாக்கு, மோஸ்ட்லி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் எல்லாமே. விடாமுயற்சி கார் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆப்வியஸ்லி அதான் நான் பேசுவேன் உங்களுக்கு. ஸோ கார் வராரு அஜித் சார், ஆப்வியஸ்லி அவரோட ஸ்டண்ட்னா கார் ஸ்டண்ட்னா I'll do it அப்படின்னு வரக்கூடிய ஒரு நபர் தான். அட்மோஸ்ட் தைரியம் அண்ட் எனர்ஜி. ரோல் ஆகி விழும்போது பதட்டம் இங்கே இருக்குது சார். எங்களுக்கு பயங்கரமாக என்னாச்சு, அவருக்கு ஆல்ரெடி அவ்வளோ சர்ஜரிஸ் அப்படிங்கும்போது ஒரு பதட்டம். ஓகே பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன அடி தான் சார், நார்மலாக இருக்கார் அப்படிங்கும்போது கட் பண்ணால் 2வது நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ வருது. காரு ஃபுல்லாக ரிக்கு, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டுன்னு சொல்லி சுற்றுறீங்க, கேமராவோட காரை சுற்றுறீங்க, மேலே ஒரு 40 அடி ஏற்றுறீங்க. எனக்கு பாவமாகவும் இருந்துச்சு, டெடிக்கேஷன் நினச்சி ஒரு இம்ப்ரெசிவாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு சார். டாக் எனிதிங் அபவுட் விடாமுயற்சி சார் ப்ளீஸ். இல்லை அதான் அவ்வளோ பெரிய அது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டாக ஆக வேண்டியது. பட் அஜித் சாரோட அந்த டேலண்ட்னால தான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஏதோ அவங்க ராங் டைரக்ஷனில் வந்ததில் இவர் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பண்ணார், ட்ராவல் பண்ணார். பிகாஸ் அந்த சைடில் தான் வந்து ஒரு சாஃப்டான என்னென்னா அது அந்த ஏரியாவில் ராக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த ரோட்ஸில், அந்த பர்டிகுலர் இடத்துல. அதை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ராக் ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. அந்த ஆமாம், அதனால தான் அந்த ஏரியாவில் சேஃப்டியாக ஆனாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவார். மற்றவங்களாம் தான் டென்ஷனில் ஏதாவது பண்ணுவோம்ல, அவங்க எல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது ப்ரெசைஸ்டாக. அவரும் டிரைவிங் அதேமாரி ஷார்ட்ஸ் எடுக்கும்போதும் வந்து எல்லாமே அவரே டூப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்னா யூஸ் பண்ணலான்னா கூட முடியாது. ஈவன் ஏதோ ஒரு க்ளோஸ்அப்ஸாக லெக்ஸு எஸ்கலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம டூப் வச்சு தான் ஷூட் பண்ணுவோம். அதெல்லாம் கூட அவர் ஓடி வந்து எதுக்கு நான் பண்ணுறேன் அப்படிம்பார். என்னோட ஆக்சிலேட்டர் அழுத்துறதுல கூட ஒரு ஸ்டைல் இருக்குங்க, என் காலை வைங்க கிளச் அழுத்துறதுல கூட ஸ்டைல்னு சொல்லும்போது அது நான் பண்ணும் அப்படி நான் இருக்கேன், ஏன் நான் பண்ணுறேனே அப்படிம்பார். அந்த மாதிரி எல்லாமே அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவார். வெரி ஃப்ரெண்ட்லி.
அவ்வளோ மசில்டான காரே டில்ட் டவுன் ஆகுதுன்னா அப்போ என்ன ஸ்பீடில் சார் போயிருப்பாரு? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 அந்த ரேஞ்சில் போயிருந்தோம் ஹைவேல. அதை வந்து கண்ணி பண்ணி தான் வந்து ஃபிலிம்லேயும் அந்த சீக்வன்ஸ் வரணும்னு தான் அதை சீட் பண்ணி தான் நான் இந்த ரோலிங் மேட்டர்லாம் வச்சு பண்ணோம். அதுலேயும் அப்படி தான். அது வந்து ஆக்சுவலி ஸ்டுடியோலேயே வந்து சேஃபாக பண்ணலாம். அவர் தான் லைவ் லொக்கேஷனில் அங்கேயே பண்ணிவிடுவோன்ட்டு பிளான் பண்ணி அவர் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா உள்ளார அவங்க இருப்பாங்க, அவங்க ரோல் ஆகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அது நம்ம நார்மலாக சும்மா நான் ரிகர்ஸ் பண்ணும்போது சும்மா உட்காந்துட்டு இருந்து இந்த ஸ்விங்கே வந்து நமக்கெல்லாம் தலை சுற்றிடும், சார் என்ன வாஷிங் கேரிங் ஆகிடும். அதான் சொல்கிறேன். ஐயோ அவர் சான்ஸே இல்லை. அவர் எல்லாமே பயங்கர டேரிங்காக ட்ரை பண்ணுவார். சார் கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த சீனை பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அதில் என்ன மாதிரி கேமரா மவுண்டிங் யூஸ் பண்ணி 2-3 இருந்துச்சு, ஃபுல் மல்டிபிள் ட்ரிக்ஸ் எல்லாமே தனித்தனி சஜஷன் இருந்துச்சு. ஒரு மிட் ஒன்று வச்சுருந்தீங்க அதில் நிறையா ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜென்ரலி மல்டி கேமராஸ் நிறைய எல்லா கேமராஸுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிக்கிங்க்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக கோப்ரோஸ் அந்த மாதிரி கேமரா, ஃபேண்டம் ஹை ஸ்பீட் கேமரா, அது எல்லாமே டிபெண்ட்ஸ் தான் அந்தந்த சீன்ஸ்க்கு தான். மோஸ்ட்லி நிறையா ட்ரோன்ஸ் இருந்துச்சு. அங்கே ட்ரோன் கூட கிராஷ் ஆச்சு. ஏன்னா அந்த கார் சேசிங்கில் போயிட்டு இருக்கும்போது கேபிளில் வந்து அந்த பவர் லைனில் பட்டுருச்சு ட்ரோன். ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணுறதுக்கு டேர்ன் பண்ணி அங்கே இருக்க ஆப்ரேட்டர் பயங்கர என்ன சொல்கிறது, அவனும் அப்படி தான் டேரிங்காக தான் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுவானுங்க. அஜித் சார் பற்றி கீழே போகிற காரியம் அவரே ஓட்டுவார், மேலே போகிற ட்ரோனும் அவரே ஓட்டுவார். ஆமாம், எல்லாமே அவர் இன்ட்ரெஸ்டாக. நீங்கள் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா துறையிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருது. அண்ட் இப்போ மகிழ் திருமேனி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அவரோட லேண்ட்ஸ்கேப் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். இதில் அஜர்பைஜான் ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே அப்படி போக முடியுன்றதே அஜித் சார் ஷூட் நடந்து வரும். தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு தெரியும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அவரோட லேண்ட்ஸ்கேப் சூசிங் விதம் அண்ட் மகிழ் திருமேனி சாரோட ஒர்க் பண்ண விதம், படம் எப்படி வந்திருக்கு விடாமுயற்சி? படம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளார எல்லா ஸ்டைல் ஆஃப் எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிக்கிற எல்லா ஜானருக்கும் எல்லா ஜானருமே ஆல்மோஸ்ட் அதில் இருக்குது. ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன். ஸோ எல்லா கேட்டகரி ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ளே தான். இன்ட்ரெஸ்டிங்காக மகிழ் பண்ணியிருக்காரு. அவரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், உங்களோட வியூ பாயிண்ட் உங்கள் கண் வழியாக அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தா எப்படி இருக்குமோ அதை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். அஜித் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், நீ ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே. பட் விஜய் சார் நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை. எனி பிளான்ஸ் ஃபார் தட் சார்? கண்டிப்பாக நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி இது இப்போது ஏஜிஎஸ் வெங்கட் பிரபு சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க. குட். ஆமாம், அது பண்ண முடியல கரெக்டாக. அப்போ தான் ராயனோட ஃபுல்லாக கிளைமேக்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு வெங்கட் பிரபு சாரோட ஒர்க் பண்ண முடியல. அப்படியே விஜய் சாரும் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. 7 ஃபிலிம்ஸ் வித் தனுஷ் சார் அண்ட் கன்சிக்யூட்டிவ் 8 ஃபிலிம். கன்சிக்யூட்டிவா 5வது படம் சார். ஓ, அப்படி சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ராயன் அவரோட 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபிக்கு பார்க்கும்போது விஷுவலாக தெரியுது சார். லைக் சினிமாட்டோகிராஃபிக்கான முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கும்பொழுது. ஸோ ஆஸ் அ டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் இருந்த டிஸ்கஷன் எப்படி சார் இருந்தது உங்களுக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டோரி நரேட் பண்ணி முடிக்கும் போதே வந்து இந்த ஸ்கிரிப்டோட அந்த இன்டென்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம், அந்த கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் நார்மலான ஒரு நார்த் மெட்ராஸ் அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸாக இருந்தால் கூட, பட் அந்த அவங்க வேர்ல்டு இருக்கிற அண்டர் வேர்ல்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதை வந்து விஷுவலாக அது ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது அது கன்வே ஆகணும்னு டிஸ்கஸ் பண்ணி தான் ஓவரால் ஒரு ஈரியான லுக்கில் ஒரு ஃபுல்லாக ஹை கான்ட்ராஸ்ட்லேயே பண்ணலான்னு பண்ணுவோம். அப்படி தான் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோன்னா வந்து ரியல் லைவ் லொக்கேஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி பிளான் டு கரெக்ட் செட் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏக்கர்ஸில் ஃபுல் அந்த ரீக்ரியேட் பண்ணோம் நார்த் மெட்ராஸு. ஏன்னா அதனால தான் வந்து ஓவரால் லைட்டிங் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் பண்ண முடிஞ்சது. அந்த ஆனால் இப்போ செட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் லைட்ஸ் பெருசாக தெரியும், டாப் லைட் மட்டும் தான் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓவரால் இந்த ஃபிலிமில் வந்து லைட்டிங் ஸ்டைல் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் லைட் சோர்ஸஸ் என்ன இருக்கோ அதை இமிட்டேட் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே லைட் பண்ணி ஃபில்மாக பார்க்கும்போது எதுவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு லைட்டில் போய் நிற்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஆம்பியன்ட் லைட் சோர்ஸஸில் ஆர்டிஸ்ட் வந்துட்டு போவாங்க. அப்படி தான் இருக்கும் ஓவரால் லுக். எனக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக தெரிஞ்சது படத்தோட கலர் பேலட் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல
கான்ஃப்ளிக்ஸ் இருக்காது, ஒரு டீல் அண்ட் கிரீன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிரே அண்ட் ரெட், நாட் ராங், எனக்கு இருக்க அறிவு. ஸோ அந்த கலர் ஷிஃப்ட் ஒரு படம் எடுத்துக்கும் பொழுது ஓவராலாவா ஒரு சாங் மாண்டேஜுக்கு கலர் மாறும், பட் படம் மெயின் பிளாட்டுக்கு ஒரே கலர் டோன் வைக்கிறதுன்றது ஷிஃப்ட். இந்த கலர் டோன்ன்றது ரொம்ப பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் ஒர்க்காக தெரிஞ்சது சார். ஹவு டிட் யூ சூஸ் த கலர்? ஆக்சுவலி இந்த கலர் தியரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து எவ்ரி கலர்ஸ் பார்க்கும்போது சைக்காலஜிக்கலாக அவங்க மென்டலி எஃபெக்ட் ஆகும், நார்மல் ஹியூமன் பீயிங். ஸோ ஃபில்ம் மேக்கிங்கில் அதை அப்ளை பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட்லி என்னோட ஃபிலிம்ஸில் நான் ட்ரை பண்ணுவேன். அதில் வந்து இந்த ஃபிலிம் ஓவரால் ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இவரை சுற்றிலுமே வந்து ஒரு நயவஞ்சகமான ஒரு வேர்ல்டு தான் இவரை சுற்றிலும், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் இவரை சுற்றிலும் இருக்கும். எப்போவுமே இவரை தூக்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் வேர்ல்டு அந்த ஜோன்லேயே இவர் இருப்பார். ஸோ ஒரு வெனமஸ் லுக் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். பாய்சனஸ் ஃபீல், அதுக்கு தான் நிறையா ஃபுல்லாகவே க்ரீன் பேஸாகவே பண்ணியிருப்போம். ஒரு பாய்சனஸ் ஃபீல் இருக்கணும், அதுக்கு தான் அந்த க்ரீன் பேலட் சூஸ் பண்ணி அதுலேயே ஃபுல் ஃபில்ம் அதில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஈவன் ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த கலர் பேலட்டில் ஒர்க் பண்ணோன்ட்டு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி பண்ணதுனால இந்த லுக் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நான். ஃபீல் குட் அப்படின்றதுக்காக தான் கிரீன்ல போனீங்கன்னு நினைச்சது. பாய்சன் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங் சார், புதுசா தெரியுது. அந்த ஆங்கிள் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க டிசைட் பண்ணும்போதே ஸ்கிரிப்டை கேட்டு டிசைட் பண்ணது தான் இது. கண்டிப்பாக, ஏன்னா எவ்ரி டைரக்டர்ஸ் நரேட் பண்ணும்போதே வந்து நமக்காக ஒரு விஷுவலைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த ஒரு இன்ட்யூஷன், அந்த ஸ்கிரிப்டோட இன்டென்ஸ்டாக பேஸ் பண்ணி அந்த இன்ட்யூஷனில் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணது தான். இந்த டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவரும் இந்த மாதிரியான ஸ்டைலுக்கு அக்செப்ட் பண்ணதுனால நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சேஞ்ச் வருது இல்லை சார், கொஞ்சம் ரெட்டும் கலந்துருக்கும் ப்ரீ கிளைமாக்ஸ் போர்ஷன்ல இருந்தே. கரெக்ட். அப்போ சேஞ்ச் ஆஃப் கலர் அப்படிங்கும் போது என்டையர்லி எல்லாமே மாறும்ல சார். பட் பேஸ் டோன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பேஸ் அப்படியே தான் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் இன்டென்சிட்டாக ஃபயர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், ஃபயர் எலிமெண்ட். ஏன்னா அந்த இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, எலிவேட் பண்ணுறதுக்காக தான் அது ஆட் பண்ணோம். 3 முக்கியமான ஷார்ட் சார், அது எனக்கு டீட்டெயில்டு பிரேக் டவுன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அண்ட் சினிமாவில் எதாவது பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷேடோ செவத்தில், நம்ம மெட்ராஸ் படத்தில் பார்த்த அந்த ஒரு ஷார்ட்டு, ஷேடோ ரைஸ் ஆகுது. அண்ட் தனுஷ் சாரை வந்து ராவணன் கேரக்டராக போர்ட்ரே பண்ணும்போது அந்த ஷேடோலேயே ப்ளே பண்ணியிருப்பீங்க. இன்னொரு பக்கம் துஷாராவில் துர்காவாக ப்ளே பண்ணும்போது அதுவுமே அகெயின் லைட்ஸ் அண்ட் ஷேடோ தான். நான் கேட்கும்போது என்னன்னா, ஒரு கேரக்டராக நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் என்னோட கேரக்டரை ஒரு காடோட அசோசியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டைலாக்ல நான் கன்வே பண்ணுறதுன்றது ஓகே. விஷுவலி கன்வே பண்ணுறது டீடியஸ் ப்ராசஸ். எப்படி சார் பண்ணீங்க இது கிளைமேக்ஸ்? அதான் டைரக்டர் டிசைட் பண்ணது என்னென்னா, அந்த ராவணன் எல்லாமே ஒரு மெட்டஃபரிக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ராவணன் வச்சோம். அதேமாரி துஷாராவுக்கு வந்து காளி, எல்லாமே ஒரு மெட்டஃபரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்காக தான் அது, அந்த ரிசம்பிளன்ஸுக்காக தான் அது அப்ளை பண்ணோம். அதை வந்து என்னென்னா ஃபோர்ஸ்டாக இல்லாமல், இப்போ அதில் கேரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் பர்பஸாக போய் போஸ்ட் பண்ணிட்டெல்லாம் எல்லாமே அதெல்லாமே அந்த ஸ்டேஜிங்லேயே வந்து அது வந்து லைவ்லியாக இருக்கணும்னு டிசைட் பண்ணி தான் ஒரு ஷேடோ பிளேஸ், அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஷேடோஸ் எல்லாம் நிறையா சிலோட்ஸ், ஷேடோ, டார்க் ஷேடோஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும். உங்களோட இன்புட் அண்ட் உங்கள் டீமோட இன்புட்ஸ் வச்சு தானே சார் அந்த எனக்கு இந்த ஷேடோலேருந்து வரணும், அந்த இடத்துல ஒரு ஃபாக், ஒரு புகை இருக்கணும் அப்படின்றது. அது மேக்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். அது எப்படி எடுத்தீங்க? எத்தனை லைட்ஸ், அது எத்தனை டேக் போச்சு, எத்தனை மணிக்கு எடுத்து? இல்லை, டேக்ஸ் வந்து அதான் நான் என்னென்னா, எல்லாருமே இப்போது பிரகாஷ் ராஜ் சார், எஸ்ஜே சூர்யா சார் எல்லாமே லெஜெண்டரி, அவங்கெல்லாம் ஆக்டர்ஸ். ப்ளஸ் இவங்க எல்லாமே டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான். காளி, சந்தீப், துஷாரா, அபர்ணா சொல்ல வேணும், எல்லாருமே ஹைலி டேலண்டட். ஸோ டேக்ஸ்ன்னு வந்து ஆர்டிஸ்டுக்காகலாம் போகாது. மேபி டைரக்டர் வந்து அந்த கேரக்டரோட மாடுலேஷன்ஸ்க்காக தான் மற்ற டேக்ஸ் போகும். ப்ளஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் மோஸ்ட்லி இருக்காது. எல்லாமே சிங்கிள் டேக்ஸ் தான். தனுஷ் வந்து என்ன ப்ரெசைஸ்டாக இருப்பார் அவர் டைரக்டர். ஆஸ் அ டைரக்டர் வாட் ஹி வாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெசைஸ்டாக இருக்கும். அதுவும் ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் கிடையாது, பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது மோர் அண்ட் மோர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது மோஷன்ஸ், மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். கரெக்டாக தப்பான்னு தெரியல, கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தனித்தனியாக தெரிஞ்சது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ் அழகாக, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மோஷன் ஃப்ரேம்ஸ் வந்து இன்டென்ஸை கொடுத்துச்சு. ஓம் பிரகாஷ் சாருக்கு எது பிடிக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ் ஆர் மோஷன்? அதான் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் எப்பவுமே ஸ்டபனாக இருக்க மாட்டேன். என்னென்னா டிபெண்ட்ஸ் ஆன் சீன், மூட்ஸ்.
முதல்ல 2வது இதுவே இப்போ நெக்ஸ்ட் ராயன் மாதிரி இன்னொரு ஃபிலிம் நெக்ஸ்ட் வந்தால் கூட அதில் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தான் நினைப்பேன். அந்த கிளீஷேஸ் எனக்கு ரொம்ப எனக்கே போரிங்காக இருக்கும். எடுத்ததே எடுக்கிறது வந்து ரொம்ப போரிங்னுட்டு அந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். அதனால் எனக்கு வந்து சீனோட மூடுக்கு அந்த ஃப்ளோவில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை தான் ட்ரை பண்ணணும்னு நான் நினைப்பேன். மற்றபடி ஸ்டாட்டிக்ஸு ஆர் ஹேண்டில்டு கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் சீன் மூட்ஸ் தான். ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபருக்குன்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு இந்த ஷாட் என்னோட ஃபேவரட்ன்ற மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு சீனில் அதை பண்ண முடியுமானாவது நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஷாட் அப்படின்னா? மோஸ்ட்லி எனக்கு வந்து ஹை கான்ட்ராஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு லைட் அண்ட் ஷேடோ பிளேஸ் அந்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி மோஸ்ட்லி நைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே லைட் பண்ணி. அதனால இந்த ஃபிலிம் தான் எனக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா லோ எக்ஸ்போஷருமே ஷார்ட்ஸ் இதுல இருக்கு. வெரி லோ. ஹை கான்ட்ராக்ட் சொல்லும்போது லோ எக்ஸ்போஷருமே இருக்கு. அதுதான் ஃபோக்கஸ் புல்லர்ஸ்க்கெல்லாம் தான் ரொம்ப டஃப்பான ஜாப். அது மோஸ்ட்லி இந்த ஃபிலிம் வந்து ஃபுல்லாகவே அனமார்பிக்ல ஷூட் பண்ணோம். என்டையர் ஃபிலிம் ஃபுல் ஃபிலிம் அனமார்பிக் லென்சஸ். ஏன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டைனமிக்ஸ் கிடைக்கும் கம்போசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. அதனால் அது என்னென்னா அதுவும் லோ லைட்டில் அனமார்பிக் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் எல்லாம் ரொம்ப இஷ்யூ, வெரி டஃப். அதனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். சார் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளே, எங்கே படம் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து படம் முடியுது. ஃப்ரேமிங்கும் அதே தான் சார். அதே மாதிரி மியூசிக்கும் அதே தான். ஓராயால் ஆரம்பிக்கும் ஓராயால் முடியும். ஃப்ரேமிங்கும் அதே தான். அந்த ஷார்ட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். குழந்தை தனுஷா தம்பி தங்கச்சியோட ஒரு ஊருக்கு வர்றாரு. அதே வளர்ந்த தனுஷ் தங்கச்சியை கூப்பிட்டு ஊரை விட்டு வெளியே போகிறாரு. பர்ஃபெக்டாக அதே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது சார். அது எப்படி ஒர்க் பண்ணி ஆங்கர் பாயிண்ட்ஸ் வச்சா எப்படி? ஆங்கர் பாயிண்ட்ஸ் இல்லை, அது ஃபுல்லாகவே பிகினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளான் பண்ணி பண்ணோம். நான் அந்த பீரியட் போர்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு ஆக்சுவலி ஃபிலிமில் ஷூட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே அனலாகில் பண்ணணுன்ட்டு. பட் இங்கே இருக்க அவைலபிலிட்டிஸ், டைம் ஃபேக்டர்ஸ், ப்ராசஸிங் இஷ்யூஸ், அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். அதுமாரி எண்டும் சேம் அந்த அந்த எண்டும் எல்லாம் சிமிலராக இருக்கணும், கனெக்ட் ஆகணுங்கிறதுனால அந்த ஃபைனல் அப்ரோச்சும் அதே ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அது யூஸ்வலாக பண்ணுறது தான், அதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு ஸ்கிரிப்டடாக வரும்போதே அப்படிதான் இருந்ததா சார்? லைக் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டாக வரும்போதே எல்லாமே தனுஷ் வந்து எல்லாமே ப்ரீவிஸ் பண்ணி எவ்ரி ஷார்ட் பிரேக் டவுன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ஷூட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி தான் ஷூட்டே பண்ணுவோம். எதுவுமே அங்கே ஸ்பாட்டில் போய் சடனாக எதுவும் பண்ணுறது இல்லை. ஈவன் டைலாக்ஸ்லேருந்து பயங்கர ப்ரெசைஸ்டாக இருப்பார் டைரக்டர் தனுஷ். ஸோ அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் போகிறதோ ஒரு சேஃப்டிக்கு டேக் எடுத்து வைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே என்ன பேப்பரில் இருக்கோ, ஃபுல்லாக பவுண்டட் ஸ்கிரிப்டில் என்ன பேப்பரில் இருக்கோ அது அப்படியே படத்தில் இருக்கும். சார் நான் நேற்று படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன் சார். பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்கிறேன், உங்களை பற்றி சொன்னேன்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமரா பின்னாடி நடிச்சிருக்காரு அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தனுஷ் சார் ரைஸ் ஆகிறாரு, மேலே ஒரு கம்பி பிடிச்சி இறங்கிட்டாதான் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் ஆக்ஷனில் வராரு. அப்போ தான் நான் கேமரா மூவ்மெண்ட்டே பார்க்குறேன் சார். லைக் தனுஷ் சாரோட ஆக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கேமரா மூவ் ஆகிறது நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நீங்கள் அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் அவரோட என்ட்ரி, அது மாதிரி அந்த ஷேடோ ரைஸ் ஆகிறது, அந்த நைட் எஃபெக்டில் ஒரு வரும்போது அந்த ஆக்ஷன் முன்னாடி வர்றது, அந்த ஒரு லாண்ட்ரியில் ஒருத்தன் படுத்து பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஆங்கிள்லையும் அது எக்ஸாக்டாக லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா சிலவுட்டில் வந்துட்டு இருப்பார். அதோட ஷேடோ தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். இதுவும் வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் எங்கெங்கேயும் ஷூட் பண்ணோம். பட் அந்த கனெக்டிங் கரெக்டாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ப்ளஸ் அதே மாதிரி அந்த நைட் எஃபெக்டில் அந்த அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைடாகி ஒரு ப்ளே பண்ணியிருப்பான் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஷூட் பண்ணும்போது சடனாக பேன் பண்ணால் அங்கே அப்பியர் ஆவார் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில். அந்த பிளேயெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹைட் அண்ட் சீக் அந்த சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும்ல. அண்ட் இன்னொரு பக்கம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஆக்ஷன், ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி கேமரா, என்ன மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி சார். அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், கேமரா அண்ட் லென்சஸ். டெக்னிக்கலி என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சீக்வன்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்குமோ அப்படி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மோக்கோ போட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா எல்லாமே ரிமோட் கிரேன்ஸ், ஃபாஸ்ட் மோஷன், அந்த கேப்சரிங்க்கு எல்லாமே ஃபுல்லாக ப்ரீ ப்ரோக்ராம்டு. ஓகே, அந்த சீக்வன்ஸ் பீட்டர் ஹைன் நல்லா பண்ணியிருந்தார் ஆக்ஷன். வேறு அதான் மோஸ்ட்லி ஹேண்டல்ஸ் ஷார்ட்ஸ் மோஸ்ட்லி, பின்ன ஸ்டெடி கேம்,
அந்த மாதிரி ரிக்ஸ் தான், ரெகுலராக யூஸ் பண்ணுற ரிக்ஸ் தான். மற்றபடி ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக எதுவும் பண்ணல, ரெகுலராக இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் எக்ஸிஸ்டிங் மட்டும்தான். சார் இன்னொரு பக்கம் உங்களுக்கும் எடிட்டருக்குமான கான்வர்சேஷன் நிறைய இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்க தான் இந்த பேட்ச் வேணும், நல்லா எடுக்கிற ஷாட் எல்லாம் எடுத்துருவாங்க அவங்க தான். அந்த லவ் தான் சார், இப்போ நீங்க சொன்ன அந்த லவ் தான் சார். இதை பத்தி சொல்லுங்க சார். உங்களுக்கும் எடிட்டருக்கும் கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்துருப்போம், வைடாக எடுவேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெண்ட், அது கன்வே ஆகலை சார்னு தூக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம சொல்லி சும்மா ஜோக்ஸ், அப்போ இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். உண்மைதான், ஏன்னா இங்கேயே நடக்குது சார் எல்லா எடிட்டரும் அதான். இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக, பட் இது ஒரு அதான் டீம் ஒர்க் தான், இது கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். பிரசன்னாவோட நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெகுலராக, இது வெரி டேலண்டட். அதுவும் இந்த ஃபிலிமில், ஏன்னா இதில் வந்து நிறையா லீனியர் நான் லீனியராகலாம் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுல வந்து எடிட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை இதில் ரொம்ப சென்சிபிளாக பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அவே ஃப்ரம் ராயன் பேசணும்னு ஒரு இதுதான் சார். இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலமும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ திருச்சிற்றம்பலம் பற்றி பார்க்கும்பொழுது இன்றைக்குமே கட் வீடியோஸாக யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ பார்க்கும்பொழுது ஒரு ரிலேட்டபிளாகவும் பார்க்கும்போது எலைட்டாகவும் ரிச்சாக இருக்கிறது காரணம் அகெயின் விஷுவல்ஸ், லைட்டிங், கேமரா. அதை தவிர்த்துட்டு திருச்சிற்றம்பலம் தனியாக வைக்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஜிஸ்ட் அண்ட் கிளிம்சஸ், ஏதாவது பிடிஎஸ் மூமெண்ட்ஸ், எனிதிங் யூ கேன் ஷேர் அபவுட் திருச்சிற்றம்பலம் சார். திருச்சிற்றம்பலம் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதுலேயும் இதே மாதிரி தான், என்னென்னா எல்லாருமே அந்த ஹவுஸ் இன்டீரியர்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. என்னென்னா செட் எரெக்ட் பண்ணும்போதே யூஸ்வலாக இந்த ஷூட்டிங் ஃப்ரெண்ட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் ஃப்ளாட்ஸாக ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணும். இப்போ இந்த பிளாக் எடுக்கணும்னு இந்த செட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இந்த ஃப்ளாட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஷூட் பண்ணுவோம். பட் அந்த அதனால என்ன பண்ணிட்டோம்னா எதுவுமே எல்லாமே ஃபிக்ஸடாக பண்ண சொல்லிட்டேன் நான். ஈவன் லைட்டிங்க்கு வந்து டாப்பெல்லாம் ஓப்பனாக வச்சு தான் பண்ணுவோம். பட் அதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஃப்ளாட் எப்படி இருக்குமோ, அது அந்த மிடில் கிளாஸ் ஃப்ளாட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் பில்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆண்டர்கிட்டலேருந்து எல்லாருமே எப்படி லைட் பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க, சின்ன ஸ்பேஸாக இருக்குது, பரவாயில்ல அந்த காம்ப்ளிகேஷனில் தான் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாட்டி யூஸ்வலாக ஆகிடும். எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும்போது அது கன்வென்ஷனலாக தான் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது தான் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ண முடியும்ட்டு அப்படி பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சுன்னு எல்லாம் உங்களோட லிமிட்ஸ் நீங்களே வச்சுட்டு அதை பிரேக் பண்ணுறது தான் உங்களோட ஹாபின்னே நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக என்ன காம்ப்ளிகேட் பண்ணிக்கோனா ஈஸியாக ஷூட் பண்ணுறத. இன்னொரு பக்கம் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது தனுஷ் சாரோட ரூமுக்கு நீங்கள் கொடுத்த லைட்டிங் சார். அது ஹாலுக்கு ஒரு மாதிரியான வியூவிங் இருக்கும், அவரோட ரூமுக்கு மட்டும் தனியாக ஒரு பேச்சுலர் ரூமுக்கு நீங்கள் ரெண்டு லைட்டிங் எப்படி இருக்கும் எல்லாமே த்ரூ விண்டோ சோர்ஸ். அப்படி தான் ப்ராக்டிக்கல் சோர்ஸஸ் என்ன அவைலபிளாக வருமோ அதை இமிட்டேட் பண்ணி தான் அதை வந்து நம்ம சீனோட மூடுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு பண்ணியிருப்போம். அந்த பிரகாஷ் சார் கூட காட்டிலேருந்து விழுந்துருவார், அடிப்படுவோம். அந்த டைமில் இவர் பார்ப்பார்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செமி சில்லவுட்டில் இருப்பார். அந்த மூடு எலிவேட் ஆகிறதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் தேவையோ அது வந்து எல்லாமே அப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். லைட்டிங், கேமரா மூவ்மெண்ட்ஸ், கம்போசிஷன்ஸ், இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேனாக இருந்தாலுமே இன்னும் பர்டிகுலர்லி எதுக்காக ஃபேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட இன்டர்வல் பிளாக் ஃப்ரேமிங்க்கு தான் நான் பயங்கரமான ஃபேன்ஸ். பெரிய ஒரு டெவஸ்டேஷன் முடிச்சுட்டு தண்ணிக்கு வந்துக்கிட்டு வர ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட் எனக்கு ரொம்ப எடுக்கும்போதே எல்லாருக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே சொல்லுங்கள் சார், ஆரம்பமும் சொல்லுங்கள் எதுவும் சொல்லுங்கள் சார். ஓகே, ஆரம்பம்ல இன்டர்வல் பிளாக் தான் சார். இன்டர்வல் பிளாக் அந்த ஃப்ரேமிங்கும் இதோட ஃப்ரேமிங்கும் ராயன் ஃப்ரேமிங்கும் ஆரம்பம்ல நிறைய அந்த மாதிரி ஷார்ட்ஸ், ஈவன் அந்த எஸ்கலேட்டர் ஷாட் எல்லாம் வந்து அஜித் சார் என்ட்ரி ஆவார், அதெல்லாம் வந்து சும்மா கேஷுவலாக அந்த மாலில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி. அப்போ சார் அந்த பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா நான் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன்னா எனக்குலாம் டைரக்டர் கூட அப்படியே அது தேவையா என்ன அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். ஏன்னா மெயின் ஆக்ஷன் பண்ணாமல் இது எடுத்துகிட்டு இருக்கமே மாதிரி. பட் விஷ்ணு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த ஷாட் தான் ட்ரெய்லரில் மெயினாக யூஸ் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங். அஜித் சாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவ், என்ன சொன்னாலும் உடனே எதுவுமே கொஸ்டினே பண்ண முடியாது, அவர் பாட்டு வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருப்பார். அதனால தான் அந்த மாதிரி ஸ்டைலிஷாக நிறையா ஷார்ட்ஸ் அந்த ஃபிலிமில் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய அந்த லிஃப்ட்டில் கூட ஓப்பன் பண்ணும்போது நின்றுருப்பார். சார் நிறைய பேர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாங்க சார் அந்த ஷார்ட்டை. நான் இன்றைக்கும் சொல்கிறேன் சார், இந்த ரீல்ஸாக எடுக்கிற அந்த கேங் இருக்குல்ல சார், மச்சான் நான் நிற்கிறேன் நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னா ஓப்பன் பண்ணால் லிஃப்ட் இருக்காது, கீழே போயிடுவான் இல்லை மேலே போயிடுவான். அழகான காம்போசிஷன்ஸ். ஏன்னா அது அஜித் சார் அந்த கரிஷ்மா, எந்த ஷாட் எடுத்தாலுமே ஒரு டீசர் கட் மாதிரியே இருக்கும். அவரோட எந்த மூமெண்ட்டுமே ஸ்டைலிஷாகவே எதாவது பண்ணிட்டு இருப்பார்.
இதுமே ராயனுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ராயனோட நீங்க சொல்றீங்க இன்டர்வல் பிளாக்கோட சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் தான் வந்து ஃபுல்லாகவே அது சிங்கிள் ஷாட்டாக, ஏன்னா இன்டர்வலில் எண்டு முடியும் போது அந்த ஃபைனலாக அந்த போலீஸ் வேனெல்லாம் வரணுங்கிறதுனால அது சிங்கிள் ஷாட்டாக ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணது தான். பட் கிளைமேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம். அந்த டைமில் சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளார அதை பண்ணணுன்ட்டு ரொம்ப, ஏன்னா எல்லாமே கோஆர்டினேஷன் வரணும். அந்த ஃபுல் ஸ்ட்ரீட் வந்து வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில் வந்து வர்றது, ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி வரணும். அதில் இடையில ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது, எல்லாமே சிங்கில் வர்றது ரொம்ப நிறையா ரிகர்ஸ் பண்ணி தான் பண்ணணும். சார் இன்னொரு பக்கம் அந்த மோட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும் சார். என்னன்னா ஒரு ஹீரோவை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த போட்டு காட்டுறது, மியூசிக்கலாகவும் பண்ணுவாங்க, கேமராவிலையும் பண்ணுவாங்க. இந்த ஹீரோக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, ஆனால் கன்வென்ஷன் பிரேக் பண்ணுன்ற காரணமா சார் உங்களுக்கு அது? இருக்காது, ரொம்ப லைவ்லியாக தான் இருக்கும். அதான் சம் ஃபிலிம்ஸ் இப்போது மாறி அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து அந்த கேரக்டரே வந்து பயங்கர ஜாலியான கேரக்டர், பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார், ஃபுல் ஃபன் பர்சன். அப்படிங்கும்போது அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிஷாக நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர் பிளே தான் பண்ணியிருப்பார் ஹீரோ. அதனால் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபோர்ஸ்டான ஒரு டைனமிக் ஆங்கிள்ஸோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அவர் எலிவேட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஃபைட்டில் வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நார்மலாக ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்படி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஓம் பிரகாஷ் சாரோட ஃபேவரட் எக்யூப்மெண்ட் எது சார் சினிமாட்டோகிராஃபியில்? திஸ் எக்யூப்மெண்ட் என்னோட ஃபேவரட், நான் என்னன்னாலும் இதை யூஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா எது சார்? அப்பார்ட் ஃப்ரம் கேமரானா எனக்கு என்ன ஃபில்ம் அனலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபில்ம் தான் அதான் மிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபில்ம் ஒரு ஆர்கானிக் லுக் இருக்கும். இப்போ டிஜிட்டலில் கண்டிப்பாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஃபில்ம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு வெர்ஜினிட்டி இருக்கும்னு நினைக்கலாம் சார். அழகாக சொன்னீங்க சார். ஃபிலிம்ஸ் வெர்ஜினிட்டி, இதுதான் சார் தமிழ்நிலை. சார் இன்னொரு பக்கம் பொதுவாகவே சினிமாட்டோகிராஃபர்ஸ்ட்டு பேசும்போது பல பேர் சொல்கிறது அதுதான் சார். ஏன்னா ரீசெண்டாக ஆர்த்தர் வில்சன் சார்கிட்ட பேசும்போதுமே அவருமே சொல்கிறார் ஐ மிஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் கம்பெனிக்கே பேர் வைக்கிறாரு. செல்லுலாய்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணதில் பார்த்ததில்ல சார், ஃபோட்டோ கேமராவோட முடிச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு வாட் மேக்ஸ் யூ ஃபாலோ இன் லவ் வித் ஃபிலிம்ஸ்? என்னென்னா எல்லாமே மேனுவல், நம்மளோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும். என்ன சொல்கிறது, நம்மளே குக் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டிஜிட்டல். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் எல்லாமே வந்துடும். அது வந்து நம்மளே குக் பண்ணும்போது ஒரு இன்னும் நல்லா சொன்னோன்னா ஃபில்ம் வந்து அம்மாவோட சமையல் மாதிரி. டிஜிட்டல் வந்து ஒய்ஃப் குக் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்கும் சார்? இப்போ அம்மா சமையலா மனைவி சமையல்? எனி டைம் அம்மாவோட அதாவது ஒய்ஃப் எல்லாம் என்னென்னவோ வெரைட்டி பண்ணுவாங்க, எவ்வளோ ஹோட்டலில் எவ்வளோ வெரைட்டி இருக்கும், கண்டிப்பாக டேஸ்ட் நிறையா. என்ன இருந்தாலும் அம்மா ஒரு ரசம் வச்சா கூட அதோட டேஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்ல. கம்ப்ளீட்லி அக்ரி. ஃபிலிமில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் மோர் தென் தட் இதுதான். மேக் ஷூர் சார் உங்க வைஃப் வந்து எஸ்எஸ் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வேற வாய் விட்டனே, அது மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ண போறாங்க இன்ஸ்டாலயும் இதுலயும். கண்டிப்பா இருக்கு. ஓகே, அண்ட் ஃபைனல் மட்டும் எப்படியா கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. அதுக்கு முக்கிய நன்றி. இன்னொன்று ராயனுக்கு முக்கிய நன்றி. ஏன்னா ஒர்க் ஆஃப் பிரில்லியன்ஸ் ராயன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சினிமாவில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் குட்டி குட்டி விஷயம் தெரியுதுன்னா அது அவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ணியிருக்கீங்கன்றது தான் காரணம். ஸோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் திஸ் டைம் ஆஸ் வெல். நானும் டைரக்டருக்கும் தேங்க் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வர முடியல, அங்கே ஷூட் இருந்துச்சு. ஏன்னா ஃபில்மை வந்து ஃபுல்லாகவே ஹைலி எலிவேட் பண்ணது மெயின் வந்து ரஹ்மான் சாரோட மியூசிக். ஆமாம். ஓகே, அதனால் அவருக்கும் மெயினாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டது. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். நன்றி. தேங்க்யூ. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.